வணக்கம், வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நம்ம இன்னைக்குங்க புதன்கிழமை கை எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி நான் இப்போது காட்டிகிட்ருக்கேன், உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இன்றைக்கி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு பார்க்க போகிறோங்க. பேசிக் ஸ்டிச்சிலேயே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ரொம்ப முக்கியம். அது இருந்தால் நம்ம நிறையா ஃப்ளவர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதனால பட்டன் ஹோல் ஸ்டிச்சு எப்படி போடணும்னு பிகினருக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் இப்போ சொல்லித்தரேன். அது முடிச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ளவரில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரேமில் நான் மாட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. நூல் மாட்டியாச்சு, இந்த மாதிரி நூலும் மாட்டியாச்சு. 2 கோடு போட்டுக்கோங்க. கோட்டில் வச்சுட்டு ஊசி அந்த உள்ளேருந்து குத்திட்டுங்க இப்படி ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்களேன், மேலேருந்து நம்ம போன கிளாஸுக்கு லேசி டேசி போட்டோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடுங்க. மேலேருந்து பாருங்கள், மேலேருந்து ஊசி எடுத்துடணும். எடுக்கும்போது ஒரு செயின் மாதிரி வரும், லேசி டேசி மாதிரி வரும். அதுலேயேமும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. அடுத்து பக்கத்தில் ஒன்று குத்தி அதே கோட்டில் நம்ம எடுத்துடுறோம், ஊசி எடுத்துடுறோம். ஊசிக்கு அதாவது நூல் இப்படி ஒரு சர்க்கிளாக வரணும். வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேயர் ஒன்று வரும். பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது பிகினருக்காண்டி நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணுன்றக்காண்டி நான் போட்டு காட்டுறேன். இதுலேயே நிறையா ஃப்ளவர், நிறையா டிசைன் இருக்குது. பாருங்கள், மேலே குத்துங்க, கீழே எடுத்துட்டு ஒரு நூல் சர்க்கிள்குள்ளே வர்ற மாதிரி இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி மேலே வராமல் அடியில் வரணுங்க. இப்படி அடியில் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அது பட்டன் ஹோல் ஸ்டிச்சாக வரும். மெதுவாக உருவிக்கோங்க, இப்படி வரும். இப்போது நமக்கு பார்த்தோன்னே போட முடியாதுங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம பிகினருக்கு போடும்போது தான் நமக்கு இந்த ஸ்டிச்சை ஒரு 1 ஹவரில் போதுங்க, நீங்கள் பழகிக்குவீங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த ஃப்ளவர் வேணால் ட்ராப் பண்ணி நம்ம எந்த ப்ளவுஸு, இது கார்னருக்கெல்லாம் இந்த ஸ்டிச் நல்லா வருங்க. பார்டர் ஸ்டிச்சுக்கு கார்னர்லலாம் இந்த ஸ்டிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு சுடிதாரில், ப்ளவுஸில், நெக்கு லைன் சரி, ஸ்லீவ் லைன் சரி, இந்த ஸ்டிச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதை பீட்ஸ் வச்சு போடலாம். நான் நெக்ஸ்ட் ஒரு பூ போடும்போது உங்களுக்கு சொல்லிவிட்டு ப்ளவுஸ்லையும் நம்ம பீட்ஸ் எல்லாம் இதில் அட்டாச் பண்ணி எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். நீட்டாக வருங்க. இப்படி போட்டிங்கன்னா ஒரு ஸ்லீவுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இது பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். இந்த ஸ்ட்ரைட் லைனில் நீங்கள் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சர்க்கிளில் போடணும். அதுக்காக தான் சர்க்கிள் நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃப்ளவரில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரே லைனில் நீங்கள் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன சொல்கிறோன்னா, திங்கக்கிழமை உள்ளன் நூல் ஐட்டம், செவ்வாய்க்கிழமை டெய்லரிங் கிளாஸு, புதன்கிழமை இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி, வியாழக்கிழமை மிஷின் எம்ப்ராய்ட்ரி, அப்புறம் வெள்ளிக்கிழமை பெயிண்டிங், அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் ஆரம்பிக்கிறது சொல்லித்தர்றது பிகினருக்காக தாங்க. பிகினருக்கு தான் சொல்லித்தரோம். நாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஃப்ரீயாக இருந்தோம். அதுலேயும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உள்ளன் அந்த குரோசா ஒயர் கூட சொல்லித்தருவீங்களா அப்படின்ட்டு. அவங்களுக்கும் ஆரம்பித்து விட்டோம். அது கொஞ்சம் சரியாக தெரியல, நாங்கள் மறுபடியும் ஒரு வீடியோ போடணும். நீங்கள் அப்படி பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. நம்ம குரோசா கூட போட்டு சேல் பண்ணுறது இல்லைங்க, ஒன்லி கற்றுக் கொடுக்குறது மட்டும்தான். இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் சரி, அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குன்னு அன்றைக்கும் போட்டேன் நான். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிகினருக்காண்டி தான் நம்ம நிறையா கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு நிறையா சேனல் இருக்குதுங்க. நம்ம சேனலில் பிகினருக்காண்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளவரில் போட்டிங்கன்னா சூப்பராக வருங்க. இதில் இன்னும் நான் தள்ளி தள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் நெருக்கமாக போடணும், அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சர்க்கிளில் நெருக்கமாக போடணும். நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா கிளாஸஸையும் நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு நான் போட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் போட உங்களுக்கு
நோட்டிஃபிகேஷனில் காட்டிடும். பாருங்கள், இப்படி நீட்டாக நான் முடிச்சிட்டேன். இந்த லைனே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கிள் போட்டுட்டு அப்புறம் ஃப்ளார் வரைஞ்சி போட போகிறோங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதை முடிச்சுட்டு இந்த சர்க்கிள்லையும் போட்டுட்டு ஒரு ஃப்ளார் போட்டுட்டு உங்களுக்கு இதை காட்டுறேன். அடுத்த வீடியோவில் அந்த ஃப்ளாரை முடித்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நன்றி, வணக்கம்.